டைடல் பார்க், தொழில் பூங்கா, மெட்ரோ விரிவாக்கம் போன்ற உட்கட்டமைப்பு வளர்ச்சி தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே கடந்த ஆண்டு ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களால் தமிழக அரசுக்கு பெருமளவு வருவாய் பாதிப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் லோகநாதன், மீரான், வெங்கடேஷ், சத்யகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற புதிய திட்டம் இன்றைய பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிதாக 3000 பேருந்துகள், 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். மினி பேருந்துகள் சேவை தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மேலும் சென்னை மெட்ரோ திட்டப்பணிகளை விரிவுபடுத்த 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் வரை மெட்ரோ சேவையை நீட்டிப்பது குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். இதேபோல வடசென்னை பகுதியில் குடியிருப்புகள், மருத்துவமனைகள், பள்ளிகளை தரம் உயர்த்த 1000 கோடியில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் வடசென்னையின் வளர்ச்சிக்கு எந்த வகையில் உதவும் என்பது குறித்து சமூக ஆர்வலர்கள் ரவீந்திரநாத், பால் பர்னபாஸ் கூறுகையில், வடசென்னையும் ஒரு சிங்கார சென்னையாக, மக்கள் அமைதியாக, சுகாதாரமாக, ஆரோக்கியமாக வாழக்கூடிய சென்னையாக மாற்ற வேண்டும். அதற்கேற்ப திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்து அதன் மூலமாக இப்பகுதியினுடைய மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த 1000 கோடி ரூபாயில் சரியான முறையில் சரி செய்யப்படுகிறதா, சீர் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் இந்த செயல் திட்டம் உருவாக்கினால் இந்த 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அறிவித்த தமிழக அரசினுடைய அந்த அறிவிப்பு முழுமையாக மக்களுக்கு சென்றடையும். கோவை விளாங்குறிச்சியில் 1100 கோடி மதிப்பீட்டில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா, மதுரை, திருச்சியில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும், தஞ்சை, சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடியில் 13,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் நியூ டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வசதிக்காக திருப்பரங்குன்றம், திருநீர்மலை கோவில்களுக்கு செல்ல ரோப்கார் சேவை ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் குறித்து திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த பக்தர்கள் ராமலிங்கம், ராஜசேகர், குரோம்பேட்டையை சேர்ந்த சித்ரா வரதராஜனிடம் பேசினோம். வயதானவர்களோ முதியவர்களோ போய் அதை தரிசிக்க முடியல. ஏன்னா காசிக்கு நிகரான ஒரு தீர்த்தம் அங்கே இருக்கு. இது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. இதை நாங்கள் பொதுமக்கள் சார்பாக ரொம்ப வரவேற்கிறோம். படி ஏற முடியாது, எல்லாம் படி ஓவர், பழனியோட படி ஓவர் மாதிரி இருக்குது. ரொம்ப செங்குத்தாக இருக்கனால உங்களால் படி ஏற முடியாது. மக்களுக்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது. மக்கள் எல்லாரும் நிறைய பேர் போயிட்டு அதை சேவிக்க கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. யாத்ரீகர்கள் நிறைய வர ஆரம்பிப்பாங்க. மலை ஏறி போகணுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி இருக்கிற திவ்ய தேசங்களுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வானிலை முன்னறிவிப்புகளை வலுப்படுத்த ராமநாதபுரம் மற்றும் ஏற்காட்டில் சி பேண்ட் டாப்ளர் ரேடார் 56 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி மாவட்டங்களில் 4 ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு ஏற்பட்ட 2 பேரிடர்களால் பெருமளவு வருவாய் பாதிப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர், தமிழ்நாடு அரசின் நிலுவையில் உள்ள கடன் 8,33,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பேரிடர்களால் கடும் பாதிப்பை சந்தித்த போதிலும் நிதி பற்றாக்குறையை குறைத்து இந்த அரசு சாதனை புரிந்துள்ளது. பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் திறன்மிகு நிதி மேலாண்மை உறுதியாக கடைபிடித்து அதே நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு உறுதி கொண்டிருப்பதை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் இந்த வரவு செலவு திட்டம் கோடிட்டு காட்டுகிறது. மேலும் நடப்பாண்டு நிதி பற்றாக்குறை 3.44% இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லோகநாதன், மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு பற்றி இன்றைய தமிழக பட்ஜெட்டில் எதுவும் சொல்லப்பட்டுள்ளதா? சட்டப்பேரவையின் நாளைய நிகழ்வுகள் என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. இன்று சட்டசபையில் சுமார் 2 மணி நேரம் 7 நிமிடங்கள் பேசிய தங்கம் தென்னரசு அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களையும் விரிவாக்க திட்டங்களையும் அறிவித்தார். பட்ஜெட்டின் முக்கிய அம்சம் குறித்து நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவிக்கையில், 15வது நிலைக்குழு தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது குறைந்திருக்கிறது. மத்திய அரசு வழங்கக்கூடிய இந்த மானியம் என்பது தொடர்ந்து குறைந்து வருகிறது. இருந்தும் அடுத்த ஆண்டு எதிர்பார்க்கின்ற வளர்ச்சி ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார். நாளை வேளாண் தொடர்பான பட்ஜெட் தாக்கல் செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. லோகநாதன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.